கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலா தான் இருக்கும். நம்ம ஒரு நியூ கெஸ்ட் குட்டி வந்திருக்கோம். ஓகேயா? இவர் யாருன்னா இவர் பேரு ராம். இன்னைக்கு இவர் ஏன் கூட்டிட்டு வந்திருக்கோம்னா சாமி சேனல் சொல்லு. இப்ப வந்துட்டு சில பேர் வந்து சாமி இருக்கு இல்ல அப்படின்னு பேசுறாங்க, ரைட்? சோ சாமி இருக்கா இல்லையா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எப்படி சாமியை நம்புறீங்க? பேசிக்கலி வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு அவங்களோட பிலீஃப் இருக்கு. சாமி இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் அவங்க பர்சனல் பிலீஃப் இருக்கு. அதாவது கடவுள் இருக்காருன்னு ஒரு சொல்ற குரூப்பும் இருக்கு, கடவுள் இல்லைன்னு சொல்ற ஒரு குரூப்பும் இருக்கு. கடவுளே மை பர்சனல் ஒப்பீனியன், நம்ம இப்ப சுவாசிக்கு மூச்சு விடுறது எல்லாமே வந்துட்டு எப்படி there is some power அப்படின்னா சாமி இருக்காங்கன்னு என் பர்சனல் பிலீஃப். நம்மளால எல்லாத்தையும் உணர முடியுது, எல்லாமே வந்துட்டு கடவுளோட blessings அப்படின்னு சொல்லிதான். சோ எனக்கு என் பர்சனல் ஒப்பீனியன் கடவுள் இருக்காருன்னு தான் நான் நம்புறேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓகே, ஆனா சரி, நீங்க வந்து சாமி இருக்காங்கன்னு சொல்றீங்க, we are praying, நம்ம ப்ரே பண்றோம், சரி ஃபைனா. இந்த அருள் வந்துருச்சு அந்த மாதிரி, அத நீங்க என்னன்னு சொல்றீங்க? அது வந்து உண்மையா இல்ல they fake themselves? இது வந்துட்டு நான் யாரும் புண்படுத்துறதுக்கோ இல்ல யாரோட பிலீஃபோ இது பண்றதுக்காக இந்த ஒப்பீனியன் நான் சொல்ல. பேசிக்கலி நிறைய பேர் வந்துட்டு எப்படின்னா தி கோ இன்டு சம் டிரான்ஸ்போசிஷன். ஐ மீன் அவங்க இருக்கிற இப்ப சாதாரண நம்ம நார்மலா இருக்கிறத விட அந்த இப்போ ஒரு சில திருவிழால பாத்தீங்கன்னா இந்த மேளம் இந்த சவுண்ட் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹைப்பா இருக்கும். அந்த மந்திரம் அந்த வைப் கொடுக்கும், அந்த வைப் வந்துட்டு ரொம்ப ஹைப்பா இருக்கனால ஒரு சில பேர் அவங்களை அறியாமலே வந்துட்டு தி கோ டு another stage which transposition. அவங்க வந்துட்டு அந்த ஒரு ஸ்டேஜ்க்கு போறனால, ஓகே ஐம் நாட் சைக்காட்ரிஸ்ட் ஆர் வாட், பட் எனக்கு பர்சனலி தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். அவங்க அந்த ஒரு பொசிஷன் போடுறதுனால அவங்க கொஞ்சம் வைல்ட் ஆயிருவாங்க. லைக் அவங்க அந்த பக்தியில வந்துட்டு ஒரு சில பேர் மேலும் பக்தியிலே வந்துட்டு அவங்க அந்த பொசிஷனுக்கு போயிட்டு லைக் சாமி வர்ற மாதிரி அவங்க வந்துட்டு டிரான்ஸ்ல வந்துட்டு ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்பிளிட் செகண்ட்க்கு தான், அது ஒரு ஃபியூ மினிட்ஸ் மேக்ஸிமம். உண்மையா இல்ல அவங்களா யோசிச்சு வர விஷயமா? ஓகே, நான் என் பர்சனல் ஒப்பீனியன் சொல்றேன்னா சாமி வர்றது வந்துட்டு எல்லாத்துக்கும் வருதா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு பர்சனலா தெரியல. பட் அது வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பொசிஷனா தான் அவங்க அது அச்சீவா அந்த ஒரு சூழ்நிலையை வந்துட்டு அடையறாங்க. சோ எனக்கு பொறுத்த வரைக்கும் சாமி வருதுன்னு வந்துட்டு சொல்ல மாட்டேன். மேபி அவங்க அந்த டிரான்ஸ்பொசிஷன்ல போறனால அவங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க, கொஞ்சம் வைல்டா பிஹேவ் பண்றாங்க. ஒரு சில சாந்தமா இருப்பாங்க, பட் தி பிஹேவ் இன் another way. That is just a transposition தான் நான் சொல்வேன். ஆனா அதுக்குன்னு வந்துட்டு ஒரு சில பேருக்கு வருது வரல, அது வந்துட்டு நான் சொல்றது அது வந்துட்டு எனக்கு நம்ம யார் பிலீஃபும் வந்துட்டு நான் ஹார்ம் பண்ண விரும்பல. ஏன்னா அவங்களுக்கு அவங்க பிலீஃப் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு சில பேருக்கு பாசிட்டிவ் வேல ஹெல்ப் பண்ணிருக்காங்க. மேபி சம்டைம்ஸ் ஏஞ்சல்ஸ் அந்த மாதிரி லைக் தேவதைகள் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, அவங்க மூலியமா ஒரு சில பேர் வாழ்க்கை நல்லா மாறி இருக்கலாம். சோ அவங்க பிலீஃப் வந்துட்டு தவறுன்னு சொல்ல மாட்டேன். என் பிலீஃப் என்னன்னா கடவுள் வந்துட்டு நான் கோயில்ல போயிட்டு அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணி கும்பிட்டு கடவுள் வந்துட்டு தூண்லயே ஒரு துருமுறை பேசுவாரு, அதுதான் நான் பிலீஃப் பண்றேன். என்னையா கடவுள் இருக்காரு, நீங்க அர்ஜென்டா கூட்டிட்டு வந்து எங்க கடவுளையும் காணும் ஒன்னையும் காணும். அவர் என்ன லாண்ட்ரியா? அர்ஜென்ட் ஆர்டினரிங்கிறதுக்கு அவர் கடவுள் மெதுவாத்தான் வருவார். சோ ஒரு ஆள் உடம்புல பூந்து வருது வந்துட்டு எனக்கு அது வந்துட்டு இப்ப சொல்லி அவ்வளோ நம்பிக்கை இல்ல. சரி, இத பார்த்துட்டு சரி நீங்க சொல்லிட்டீங்க உங்களோட ஹானஸ்ட் ஒப்பீனியன், நீங்க சொல்லிட்டீங்க. இத பார்த்துட்டு மக்கள் பார்த்துட்டு சம்டைம்ஸ் கமெண்ட் பண்ணலாம், லைக் நீ எப்படி அப்படி சொல்லலாம், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. சோ அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா இது வந்துட்டு சாரி பர்சனலி இது ஏன் ஒப்பீனியன் தான் நான் சொல்றேன். ஓகே, நிறைய பேர் வந்து நிறைய விதமா வந்துட்டு சாமி கும்பிடுறாங்க. ஸோ நிறைய விதமாலாம் அருள் வருவாங்க, அருள் வர வைப்பாங்க. ஸோ அதான் நான் சொல்றேன், இது ஏன் ஒப்பீனியன் தான் நான் சொல்றேன் தவிர யார் ஒப்பீனியனும் வந்துட்டு நான் டிஸ்பிலீவ் பண்ணலன்னு சொல்ல, டிஸ்எக்ரியோ பண்ணல. எல்லாத்துக்கும் வரும். தைப்பூச டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து 48 நாள் விரதம் எடுத்து காவடி எடுக்கிறப்ப வந்துட்டு சாமி உண்மையாலுமே அந்த அருள் வரும். முருகரோட ஒரு சில ஸ்பெஷல் பவரோட வரும். ஏன்னா நான் முருகர் ரொம்ப கும்பிடுவேன். ஸோ முருகரோட ஒரு சில ஸ்பெஷல் பவரா வரலாம். அவங்க வந்துட்டு அந்த காவடி எடுத்துட்டு வர்றதுக்கு அவங்க அடுத்த லெவல்ல அவங்க 48 நாள் எடுத்த விரதத்தோட பலனா வந்துட்டு கூட அது இருக்கும்.
நான் அது இல்லைன்னு சொல்ல. பட் நான் சொல்றேன்னா ஒரு சில பேருக்கு வர்ற சாமி சாமி வருது வந்துட்டு எனக்கு அது பிலீஃப் வந்துட்டு அவ்வளோ இல்லைன்னு தான் சொல்றேன். அதை தவிர்த்து இப்போ வந்து அந்த குரு வழிபாடு அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, சோ நீங்க வந்துட்டு அதை பிலீவ் பண்றீங்களா? ஓகே, குரு வழிபாடு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயம் எப்படி சொல்றேன், மாதா பிதா குரு தெய்வம். சோ நம்ம தெய்வத்தை ரீச் பண்றதுக்கு முன்ன வந்துட்டு நம்ம அம்மா அப்பா தான் முதல் கண் தெய்வம்னு வந்துட்டு தமிழ்லயும் வந்துட்டு அதான் சொல்லுவாங்க. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம் வந்துட்டு அம்மா அப்பா. சோ அவங்கதான் முதல் தெய்வம். சோ when you respect them you need a guru. நமக்கு வந்துட்டு ஒரு குரு வழிபாடு தேவை. நம்மள கைட் பண்ணி நம்மள வந்துட்டு அந்த ஒரு சில எப்படி சொல்ற என்லைட்டன்மெண்ட் ரீச் பண்றதுக்கு. ஆனா அந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா குரு உபதேசம் எல்லாம் வந்துட்டு ரொம்ப செய்வாங்க. ஈவன் இப்ப ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா முருகர் பாத்தீங்கன்னா அவர் வந்து சத்குருநாதர்னு சொல்லுவாங்க. சகல குருக்கள்லாம் ஒரு குருநாதர். ஏன் அவருக்கு அந்த ஒரு பேர் கிடைச்சிச்சுன்னா ஏன்னா அவர் சிவனுக்கே வந்துட்டு குரு உபதேசம் பண்ணாரு. சோ குரு வழிபாடு வந்துட்டு நமக்கு ஏன் தேவைன்னு சொல்றேன், அவங்க பிகாஸ் வி ஆல் பல விதமான கல்ச்சர்லாம் வந்துட்டு நம்ம கோ த்ரூ பண்ணி பல விதமான வாழையா வந்துட்டு நாலேஜ் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளை வந்துட்டு கைட் பண்ணி கரெக்டான வழியில வந்துட்டு நம்மள வந்துட்டு சாமி நாட் சே சாமி கும்பிட நம்மள வந்து அந்த ப்ராப்பர் ட்ராக்ல டிராவல் பண்றதுக்கு ஒரு குருவோட துணை இருந்தா இட்ஸ் மச் better and we will be in proper track. இதுக்கு வந்துட்டு உங்க குலசாமி உங்க குரு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு தானே? ஆனா நிறைய பேர் அவங்க தெரியாம வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு ப்ரே பண்றாங்க, யாருன்னு தெரியாம ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க எப்படி அதை கண்டுபிடிச்சி என்னன்னு சொல்ல விரும்புறீங்க? பாத்தீங்கன்னா அவங்களோட குலதெய்வம் யாருன்னு தெரியாது. ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இஷ்ட தெய்வம் ஒரு ஆளை வந்துட்டு வழிபாட்டு பண்ணி அவங்கள வந்துட்டு கும்பிட்டு வரலாம். ஏன்னா இஷ்ட தெய்வம் வந்துட்டு ஓகே எல்லாத்துக்கும் நம்ம தமிழ் நம்ம ஹிந்து பிரகாரம் பாத்தீங்கன்னா நிறைய கடவுளோட அவதாரங்கள் இருக்காங்க. சோ நமக்கு யாரு லைக் பர்சனலா சாமி கும்பிட்டு கம்யூனிகேஷன் இருக்கிற மாதிரி இருக்கோ அவங்கள வந்துட்டு நம்ம இஷ்ட தெய்வமா எடுத்துக்கலாம். பர்சனலி வந்துட்டு நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் கோ த்ரூ பண்ணி வந்ததுக்கு ஏன்னா நான் சின்ன வயசுல நிறைய சாமி கும்பிட்டு தான் வந்தேன். ஆனா நான் பர்சனலி என் முருகர் ரொம்ப கும்பிட ஆரம்பிச்சேன்னா பிகாஸ் நான் ப்ராப்ளம் வந்தப்ப நான் அவர்கிட்ட முறையிட்டப்ப எனக்கு லைக் ஒரு கம்யூனிகேஷன் இருந்துச்சு. லைக் ஒரு நான் கோ த்ரூ பண்ண ப்ராப்ளம்க்குலாம் வந்துட்டு டைரக்டா இல்லட்டு கூட ஆனா ஒரு சொல்யூஷன் வந்துட்டு என்னால வந்துட்டு கண்டுபிடிக்க முடிச்சு. ஸோ அவரை நான் கும்பிட்டுக்கிட்டு வந்தேன். அப்ப ரீசென்ட்லி வந்துட்டு தான் நாங்க யார் எங்க குலதெய்வம்னு வந்துட்டு எங்க ரிலேட்டிவ் மூலியமா வந்துட்டு கண்டுபிடிச்சி நாங்க யார் எங்க குலதெய்வம் செஞ்சு நாங்க குலதெய்வ பிரேயர்ஸ் வந்து செய்யறோம். மோஸ்ட்லி குலதெய்வம் தெரியாதவங்க நம்ம வீட்டுல வயசானவங்க பாட்டி தாத்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ ஏன்னா இப்போ மாடர்ன் கல்ச்சரான நிறைய பேர் அவங்க கிட்ட பேசுறது வந்துட்டு கொஞ்சம் கேப் வந்துருச்சு, வேலை பிஸியா இருக்கும் நம்ம எல்லாம். ஸோ அவங்களை பார்த்து பேச முடியல. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மேபி அவங்களாம் இருக்காங்க. மேபி வாட் வி கேன் டூ இஸ் அவங்ககிட்ட உட்காந்து பேசி அது தாத்தா என்ன கும்பிட்டாரு, தாத்தாவோட அப்பா என்ன சாமி ரொம்ப கும்பிட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்துட்டு இஷ்ட தெய்வம் கும்பிடுறாங்க, ஆனா குலதெய்வம் ரொம்ப கும்பிடுவாங்க. லைக் ஒரு சில பேர் கடா வெட்டி சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. மை ஒப்பீனியன், யாரும் தப்பா இருக்கு. ஐம் ஜஸ்ட் ஷேரிங். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் ஷேர் பண்றேன் இந்த விஷயம். நம்பிக்கையே இல்லாதவங்களுக்கு நீங்க ஏதாச்சும் சொல்லணுமா? எனக்கு பாத்தீங்கன்னா பர்சனல் ஒப்பீனியனா வந்துட்டு என்ன சொல்லலாம், இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு வேலை செய்யறதுனால பிஸியா இருக்க டயர்டா இருக்கனால கோயில் போறதை குறைச்சிக்கிறாங்க. தட்ஸ் நார்மல். இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா வீட்லயே நான் கும்பிடுறேன் ஸோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஏன் கோயில்ல வந்துட்டு பர்சனலி வந்துட்டு சாமி கும்பிட பத்தி பேசுறாங்கன்னா ஏன்னா கோயில்ல வந்துட்டு இஸ் அ பிளேஸ் வேர் நம்ம எல்லாம் வந்துட்டு ஒன்னா சாமி கும்பிட்றனால நிறைய பேரோட எனர்ஜி வந்துட்டு கோயிங் டு ஒன் சென்டர் பாயிண்ட். Yeah, I heard that also. Like அதாவது நிறைய பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது இந்த எனர்ஜி வந்துட்டு அதோட வேவ் வந்துட்டு நிறைய faster and bigger. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி.